वंदे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं वामे भूमिसुता पुरश्च हनुमानि पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोः वायुव्यादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवानि मध्ये नीलसरोज कोमलरुचिं रामं भजे श्यामलं भक्तवात्सल्यजलधे परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री सीतालक्ष्मणभरतशत्रुघ्न हनुमत्समेत श्रीरामचन्द्राय परब्रह्मणे नमः। ओं सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओं हनुमते नमः। श्रीहरये नमः। பொங்குமலி கருங்குழலால் கோசலை தன் குலமதலால் அங்கு பெரும் புகழ் ஜனகன் திருமருகாதாசரதி கங்கை தீர்த்தமலி கணபுரத்தன் கருமணியே எங்கள் குலத்தின் நமுதே ராகவனே தகேலோ. சிவபதியான பரம கருணாமூர்த்தியான பகவான் திரேதாயுகத்துல பதித பாவனனாக ஸ்ரீ ராமாவதாரம் பண்றார். இதற்கு காரணம் ராவணனை வதம் பண்ணணும், ராவணனுடைய தொந்தரவு தாங்கல்ல அப்படின்னு தேவதைகள்லாம் பிரம்மாவை முன்னிட்டு பகவான்கிட்ட முறையிட்டார்கள். கிர்வாணைரத்யமானஹ தசமுக நிதனம் கோசலே ஸ்பிருஷ்ய ஸ்ருங்கே पुत्रीयामिष्टिमिष्ट्वा तदृशि दशरथक्ष्माभृते पायसाग्र्यं तद्भुक्त्या तत्पुरन्ध्रीष्वपि तिसृषु समं जातगर्भा सुजातः रामस्त्वं लक्ष्मणेन स्वयमथ भरतेनापि शत्रुघ्ननाम्ना. நாராயணியத்தில் நாராயண பட்டத்திரி ரொம்ப சாரமா சொல்றார். கீர்வாணை அர்த்தியமானஹா, தேவதைகள் பிரார்த்தித்தார்கள். எதற்காக? தசமுக நிதனம். சரி, பகவான் வைகுண்டத்திலிருந்து நேர வந்து நரசிம்மாவதாரம் பண்ணினா மாதிரி ராவணனை வதம் பண்ணலாமேன்னா அது முடியாது. ஏன்னா இவன் கேட்ட வரன் அது மாதிரி. இன்னி பரியந்தம் அயோக்கியத்தனத்தை மட்டும் டெக்னிக்கலா விதவிதமா பண்ணுவான். நீங்க கவனிச்செல்லாம் தெரியும். சத்தியம் ஒரே மாதிரி இருக்கும், தர்மம் ஒரே மாதிரி இருக்கும். இவன் மரணம் கூடாது அப்படின்னு கேட்கறதும் அந்த வரனை தரமாட்டார் பிரம்மா. அதனால ஒவ்வொரு அசுரனும் கவனிச்செல்லாம் ஒவ்வொரு விதமா கேட்பான் வரனை கேட்கறது. அந்த வகையில ராவணன் என்ன கேட்டிருந்தான்னா, எனக்கு உலகத்துல உள்ள ஜீவராசிகள்ல எந்த ஜீவராசிகளாலையும் மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா வரிசையா சொல்லிட்டு மனிதனையும் குரங்கையும் விட்டுட்டான். மனிதன் குரங்க விட்டுட்டு பாக்கி எல்லா ஜீவராசிகள் லிஸ்டையும் படிச்சுட்டான். இதே இரண்யகசிபு ரொம்ப புத்திசாலியா கேட்டான். பூதேபியா துத்விசிருஷ்டேபியா மிருத்யுர்மாபூத் மம பிரபு, உங்களால் படைக்கப்பட்ட உயிரினங்களால் எனக்கு மரணம் கூடாதுன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான். இவன் அப்படி இல்லாம
எனக்கு வந்து சிங்கத்தால கூடாது, புலியால கூடாது, அதால கூடாது, இதால கூடாதுன்னு இப்படி எல்லாம் கேட்டுன்னு வரதே மனிதனையும் குரங்கையும் விட்டுட்டா. இது வந்து இயல்பு. எவ்வளவு பெரிய புத்திசாலி கிரிமினலா இருந்தாலும் ஒரு தடயத்தை விடாம அவனால அந்த கிரிமினல் காரியத்தை செய்ய முடியாது. ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுருக்கணும். அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் புத்திசாலியோட ஆபீசர்களோட வேலைங்கிற மாதிரி. இந்த ரெண்டை விட்டானோ அந்த ரெண்டாவே பகவான் வரா. மனுஷனா ஒரு செக்ஷன் பகவான் வரா. குரங்குகளா தேவதைகள் வந்துள்ளார்கள். தேவகி வானரத்வ உபாகதைகள். அப்ப மனிதனாக பிறக்கணும்னா அதுல ஒரு ஒரு சங்கடம் வருது பகவானுக்கு. என்னன்னா அவரவர்கள் புண்ணியத்தை அனுசரிச்சுதான் கர்மா. அதுல குழந்தை பிறக்கிறதுங்கிறது பெரிய பாக்கியம். குழந்தை பிறக்கிறதே பெரிய பாக்கியம். அப்படி குழந்தை பிறந்தா அந்த குழந்தை நல்லவனா இருக்கிறது பெரிய பாக்கியம். எத்தனையோ பேருக்கு குழந்தை பிறக்கும், ரேஷன் கார்டுல பேர் வச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதால அது மாதிரி குழந்தைகள் பிறக்கக்கூடாது. நல்ல குழந்தைகள் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொன்னா பகவானே வந்து குழந்தையா பிறக்கணும்னா அப்ப அந்த புண்ணியம் பண்ணினவா யாருன்னு கணக்கு எடுக்கிறான். பிதரம் ரோச்சயா மாச முதா தசரதம் நிருபம். அப்பதான் தசரதனை செலக்ட் பண்றான். தசரதன் நல்ல குழந்தை வேணும்னு தவிச்சு யாகம் பண்ணி குழந்தை பிறந்தான் அப்படிங்கிறத காட்டிலும் தசரதனை விட்டா பகவானுக்கு அப்பா கிடையாது. ராமரை விட்டா தசரதனுக்கு வேற குழந்தை பிறக்கும் அவன் பண்ண புண்ணிய காரியத்துக்கு. ஆனா தசரதனை விட்டா அப்பாவை கிடையாது ராமருக்கு. அது மாதிரி ஒரு அப்பா. அது மாதிரி ஒரு அப்பான்னா எப்படி? இந்த உலகம் எதுல நிலை பெற்று இருக்கு? இந்த பிரபஞ்சம் அண்ட சராச்சரங்கள்லாம் சொல்ற முடியல. இது அத்தனை எதுல நிலை பெற்று இருக்கு அப்படின்னா சத்தியத்துல நிலை பெற்று. சர்வே சத்தியம் பிரதிஷ்டிதம் அப்படின்னு வேதம் சொல்றது. எல்லாம் சத்தியத்துல. நாம வேணா சொல்பமா அங்கங்க புழுகின்னு விவகாரம் பண்றோமே தவிர ஒரு ஒரு செடி வாங்குறோம். இது வந்து செம்பருத்தம் செடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அதை வந்து நம்பி நடுறோம். செம்பருத்தம் பூ பூங்குறது. அது வந்து மந்தார பூ பூத்தா நீங்க என்ன பண்ண முடியும்? செம்பருத்தம் செடியிலேயே அப்படி மாறி வந்ததுன்னா அவரை போட்டு துவர வந்தா என்ன பண்றது? இது மாதிரி குளறுபடி ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால உலகம் முழுக்க எதனுடைய அடிப்படையில இயங்கிறதுன்னா சத்தியத்தினுடைய அடிப்படையில இயங்கிறது. அந்த சத்தியத்தை உயிரா கொண்ட தசரதன் சத்தியவாதி ததவுச்சா. தசரதன் மேல கதையை கேட்டா தெரியும். அயோத்தியா காண்டத்துல எல்லாம் அவன் நினைச்சிருந்தான்னா நான் இப்படி வரன் கொடுக்கலன்னு சொல்லியிருக்கலாம். அப்படிதான் கொடுத்தேன், இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்டிருக்கலாம். இன்னைக்கு எல்லாம் கேட்கிற பாருங்க, அப்படிதான் சொன்னேன், நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு வார்த்தையில கேட்டிருக்கலாம். அல்லது கைகேயியை கண்டிச்சு அல்லது ராஜாவா இருக்கிறதுனால அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு இந்த பின்னாடி வந்த ராஜ்யங்கள் எல்லாம் பார்த்தேன்னா சொந்தக்காராலேயே கொண்டுட்டு அரசரா வந்தாருங்கிறது தான் ஹிஸ்டரி. நம்ம தேசத்துல அப்படி கிடையாது. இந்த மற்ற சரித்திரங்கள் எடுத்து பார்த்தா அப்பாவையே கொண்டான் அவுரங்கசீப். அவன் ஹிஸ்டரியில அப்பாவையே கொண்டான் அப்படின்னு இருக்கு. அப்பாவை கொண்டான், சகோதரனை கொண்டான், மனைவியை கொண்டான். இப்படி ஒருத்தர கொண்டுட்டு ராஜாவாகணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது மிருகப்பிராயமன். இந்த குட்டிகள்லயே இருக்கு பார்த்தீங்களா, அந்த கழுகு இருக்கு பாருங்க, பறவைகள்லாம் மரத்து மேலதானே கூடு கட்டும். 3 முட்டை 4 முட்டை இட்டுதுன்னா கொஞ்சம் விவரம் வந்த உடனே அவ அம்மா ஆகாரம் கொண்டு கொடுக்குமோன்னு கொண்டு கொடுக்கறத இந்த குஞ்சு என்ன பண்ணும்? அதுல பலமா உள்ள குஞ்சும் அம்மா வெளியில வைக்கிற சமயத்துல காலால நகர்த்தி மற்ற குஞ்ச கீழே தள்ளி விட்டுரும், கொண்டுடும் அது. ஏன்னா இந்த ஆகாரம் நமக்கு மட்டும் வரணுங்கிறதுக்காக. அப்படி இருந்தா மிருகத்துக்கு சமானம். அம்மா தம்பி சாப்பிட்டோம், நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற தன்மைதான மனுஷியாலோடது. எத்தனை பேர் கூட பிறந்தவாளுக்காக எத்தனை விட்டு கொடுத்துருக்கா, வாழ்க்கையே விட்டு கொடுத்துருக்கா. சகோதரிகள் 4-5 தங்கைகளா இருப்பா, அவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி முடிக்கிறதுக்காக இவர் கல்யாணம் பண்ணிக்காமையே வாழ்க்கை முழுக்க போயிடும். இப்படிலாம் வாழ்ந்தவர்கள்லாம் உண்டு. இது மனுஷனுடைய ஒரு தர்மம். இது அதனால சத்தியத்தினுடைய அடிப்படையில இருக்கிறதுனால
தசரதன் அந்த சத்தியத்தை மீறாதவனா இருக்கிறதுனால அவனுக்கு பகவான் வந்து பிறந்தார். தசரதன் 4 குழந்தைகள் அடைஞ்சான், பரம சந்தோஷப்பட்டான். தேவதைகள்லாம் பிரார்த்திச்ச போது பகவான் வந்து மனுஷனா பிறக்கிறேன்னு சொல்லிட்டார். தேவதைகள்லாம் வானரங்களா வந்துட்டார். அயோத்தி முழுக்க இந்த ராமருடைய அவதாரத்தை கொண்டாடுறது. உற்சவஸ்ட மகானாசீது அயோத்தியாயாம் ஜனாகுலா ரத்யாஸ்த ஜனசம் தெருமுழுக்க ஜனங்கள் ஒரே உற்சவமா கொண்டாடுறோம். இந்த முன்னாடி இடம் இருக்கு, வாசுமம்மா இந்த வந்துரும் இல்ல, அவர் சேர் இல்லாம ஏன்னா ராஜவம்சம், அதுவும் தர்மமான ராஜவம்சம் விருத்தியாகணும்னு நாம பிரார்த்திச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம கல்யாண கார்த்தியில பண்ண உடனே இப்ப அதெல்லாம் டைம் இல்லை. பல வாத்தியார்களும் அதை சொல்றதுக்கு சொஸ்தி வாச்சனம்னு சொல்லுவான். இந்த சொஸ்தி மந்திரார்த்தா சத்யா சுகலா சந்தி பவந்தோ மகாந்தோ நந்தோ அப்படின்னு ஆரம்பிச்சு நம்ம ஷட்சத்தை கொடுத்து பண்ணணுமோ சதாபிஷேகம் பண்ணிட்டோமோ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில ஒரு வார்த்தை சொல்லணும். ராஜா தார்மிகோ விஜயீ பவது தேசோயம் நிருபத்ரவோஸ்து. இத சொல்லி முடிக்கணும். ராஜா வந்து தார்மிகனா இருக்கணும், தர்மிஷ்டனா இருக்கணும், தர்மத்தை மீறாதவனா இருக்கணும். தர்மம்ங்கிறது மனித சுபாவம். அது விஜயீ பவது, எப்போதும் வெற்றி உடையவனா இருக்கணும், எடுத்த காரியங்கள் வெற்றி அடைஞ்சவனா இருக்கணும். தேசம் எப்படி இருக்கணும்னா நிருபத்ரவோஸ்து, உபத்திரவம் இல்லாம இருக்கணும். இயற்கையாலேயோ மற்ற தேசங்களாலேயோ நம்ம தேசத்துக்கு ஒரு உபத்திரவம் இருக்கக்கூடாது, ஜனங்கள் நிம்மதியா வாழணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற. அது மாதிரி தார்மீகமான ராஜா வந்தா ஜனங்கள் கொண்டாடுவார்கள், இந்த மகிழ்ச்சியா தாங்க முடியாதவர்களால். அது மாதிரி அவர்கள் கொண்டாடி குழந்தைக்கு நாமகரணம் பண்ணி அதீதே ஏகாதசாகந்து நாமகரண ததா கரோ. இந்த குழந்தை பிறந்தா ஒரு தீட்டு, ஒருத்தர் காலமானா ஒரு தீட்டு. இந்த தீட்டுக்கே ஒரு கணக்கு உண்டு. பிராமணர்களுக்கு 10 நாள் தீட்டு, 11வது நாள் தான் தீட்டு போகும். சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் 12 நாள் தீட்டு, 13வது நாள் தான் தீட்டு போகும். 10 நாள் கிடையாது. மற்றவர்களுக்கு 15 நாள் தீட்டு, 16வது நாள் தான் தீட்டு போகும். இன்னைக்கு சம்பிரதாயத்துல 16வது நாள் தான் கருமாதின்னு பண்ணுவாங்க. அதை இப்ப அவாவா சௌரியத்துக்கு 3வது நாள் 7வது நாள் பண்ணிட்டு. ஒரிஜினலா எப்படின்னா 15 நாள் தீட்டு உண்டு. சத்திரியர்களுக்கு 12 நாள் தீட்டு உண்டு. இப்ப லட்சுமணன் பிறந்து 11வது நாள்னா ராமர் பிறந்து 13 நாள் ஆயிடுச்சு. லட்சுமணன் பிறந்து 13 நாள் ஆக வேண்டாமான்னா ஆக வேண்டாம். அதுல ஒரு தர்ம சூட்சுமத்தை சொல்லிட்டு போறார் வால்மீகி. அதுதான் விஷயம். என்னன்னா ஏற்கனவே ஒரு தீட்டு இருக்கும்போது இன்னொரு தீட்டு வந்தா அதோட போயிடும். ஏற்கனவே ஒரு 10 நாள் தீட்டு, 4 நாள் அந்த தீட்டு ஆயிருக்கு, இன்னொரு 10 நாள் தீட்டு வந்துருக்கு. இந்த கிராமத்துல எல்லாம் ஒரே பங்காளி கூட்டமா இருக்கும். இப்ப நமக்கு வந்து தெரிஞ்சாலும் பேசாம இருக்கும், முன்னாடியே சொல்லிடுவோம், சொல்லாதேன்னு சொல்லிவிட்டு. ஓரளவு ஆச்சார அனுஷ்டானம் உள்ளவாளா இருந்தா, அதை பத்தின சிந்தனையே இல்லாதவாளுக்கு தீட்டா இருந்தா என்ன, ரெண்டும் ஒன்று தானே, எல்லா நாளும் ஒரே நாள் தானே, அப்படி ஆயிடுறது. ஒரு தீட்டோட இன்னொரு தீட்டு போயிடும். அந்த கணக்குல சொல்றார், குழந்தைகளுக்கு நாமகரணம் பண்றார், வசிஷ்டர் தான் பண்றார். மகான்கள் மூலமா தான் நாம பெயர் வைக்கணும், பெரியவா தான் நாம வைக்கணும். நட்சத்திர நாமா, நதி நாமா, விருட்ச நாமாச்ச வர்ஜயேத். இந்த பேர்லாம் வைக்க கூடாது. நட்சத்திரங்களோட பேர் வைக்க கூடாது, நதிகளுடைய பேர் வைக்க கூடாது, மரங்களோட பேர் வைக்க கூடாது. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், சில பேர் நட்சத்திரத்தினுடைய பேர் வைக்கிறாளே அப்படின்னு. சரி இல்லதான், சித்ரா அப்படின்னு பேர் வைக்க கூடாது. அதோட ஏதாவது சித்ரா ஸ்ரீ. எனக்கு தெரிஞ்சு பரமாச்சாரியால்கிட்ட ஒருத்தர் நாங்க நின்றுட்டே இருக்கிறத, என்ன பேர் என்ன சித்ரா அப்படின்னா, சித்ரா நித்யான்னார் பரமாச்சாரியார். எனக்கு நல்ல பசுமையா ஞாபகம் இருக்கு. 83ல இன்னில இருந்து இவ பேர் சித்ரா நித்யா அப்படின்னார். அது மாதிரி நதிகளுடைய பெயர்ல ஒரு
விசேஷம் என்னன்னா, இப்ப இதெல்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். இதே இந்த பெயர்கள் ஏதாவது ஒரு அஷ்டோத்திரத்திலேயோ சகசிரநாமாவிலேயோ வந்து இருந்தா வைக்கலாம். அம்பாளுக்கு அந்த பெயரா இருந்தா வைக்கலாம். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள பெயர்கள்ல பெயரோட அர்த்தத்தை மனசுல வாங்கிட்டு வைக்கணும். ஒரு மாடர்னா வைக்கணும், புதுசா வைக்கணும் அப்படிங்கிற பெயர்ல அபத்தமான அர்த்தம் உள்ள பெயரை வச்சிடக்கூடாது. எல்லாத்தையும் விட சுலபம் பகவன் நாமாதான். நாராயணன் தன் அன்னை நரகம் புகார், ஆழ்வார்களுடைய வாக்கு. குழந்தைக்கு நாராயணான்னு பேர் வச்சா அவன் அம்மா நரகத்துக்கே போக மாட்டான். நாராயணா 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 நாராயணான்னு சொன்னா அப்ப அவன் எங்க நரகத்துக்கு போகிறான். அது மாதிரி குழந்தைகளுக்கு பகவன் நாமாதான் பெயர் வைக்கணும். இப்ப ராமருக்கு பெயர் வைக்கணும்னு உடனே பகவன் நாமாவை நாம ரெண்டு வகையா சம்பிரதாயத்துல பிரிச்சுட்டு இருக்கோம். சிவபரமா வச்சுட்டு இருக்கோம், விஷ்ணு பரமா வச்சுட்டு இருக்கோம். இந்த ரெண்டே தான், இதுக்குள்ள எல்லாம் வந்துடும். இப்ப சிவபரமா பெயர் வைக்கிறதா விஷ்ணு பரமா பெயர் வைக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்த வசிஷ்டர் பிரம்மனிஷ்டர். இப்ப இந்த சிவன் விஷ்ணு இந்த சண்டையெல்லாம் யாருக்கு வரும்னா வேதாந்த ஞானம் இல்லாதவாளுக்கு தான் வரும். வேதாந்த ஞானம் உள்ளவளா இருந்தா சர்வம் பிரம்மமயம் ஏகோ தேவா விப்ரா பகுதா வதந்தி அப்படின்னு சாஸ்திரம். தெய்வம் ஒண்ணுதான். இது நம்ம சாஸ்திரம் சொல்றது அப்படிதான். அங்காண்யன்யா தேவதாகான்னு அந்த விராட் புருஷனான பரமாத்மாவுடைய சரீரத்துல உள்ள அவயவங்கள் மற்ற தெய்வங்கள்லாம். நீ எப்படி வேணாலும் அதை கொண்டாடிக்கலாம். இன்னும் சொல்ல மாட்டோமா, பிரஜனனே பிரம்மா திஷ்டது. இது இந்த விராட் புருஷனை வர்ணிக்கிறது பாதயோர் விஷ்ணு திஷ்டது அப்படிங்கிறது. அந்த விராட் புருஷனுடைய கால்ல யார் இருக்கா அப்படின்னா விஷ்ணு இருக்கான்னு. சிரசி மகாதேவஸ்திஷ்டது, உச்சந்தலையில யார் இருக்கார் அப்படின்னா மகாதேவன் இருக்கான்னா. தொப்புளுக்கு கீழே யார் இருக்கா அப்படின்னா பிரம்மா இருக்கா அப்படின்னு. இப்படி வரிசையா பாதையோர் விஷ்ணு திஷ்டதோ, ஹஸ்தையோர் பாஹுவோர், பாகுக்கள் கைகள் எல்லாம் இந்திரன் இருக்கா, இப்படி எல்லாம் வரிசையா சொல்லின்னு வர. இது விராட் புருஷனுடைய லட்சணம். இங்க சிவன் ரிலேட்டடான பெயர் வைக்கிறதா விஷ்ணு ரிலேட்டடான பெயர் வைக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வரத்து வசிஷ்டர் பிரம்மனிஷ்டரா இருக்கா. இருந்தாலும் அவருக்கு சிவபக்தி கூட. வசிஷ்டர் பண்ணினதான பஞ்சாட்சர ஸ்தோத்திரம். கற்பூரகாந்தி தவலாய ஜட்டாதராய தாரித்ர துக்கதகனாய நம சிவாய நம சிவயன்னு 5 ஸ்லோகம் வரும். இதை பண்ணினது வசிஷ்டர் தான். இருந்தாலும் அவருக்கு துவேஷம் கிடையாது. இப்படி மடியில் எடுத்து வச்சிருந்தார். விஷ்ணு பரமா பெயர் வைக்கலாம்னு இவர் நினைச்சா அந்த குழந்தை சிவன் மாதிரி காட்சி கொடுக்கிறது. மானும் மழுவும் சந்திரனும் ஜடாதரனாகும் தியானத்துல தெரியறது. சிவன் பரமா பெயர் வைக்கலாம் அப்படின்னா சதுர்புஜம் சங்கம் சக்கரம் கதே பத்மம் காஞ்சி நூபுரம்னு விஷ்ணுவா காட்சி கொடுக்கிறது. அதனால ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டார் வசிஷ்டரை. அதனால இவர் என்ன பண்றார், இது 2 அம்சம் சேர்ந்த பிரம்மஸ்வரூபம்ங்கிறதுனால சிவனுடைய மந்திரங்கள்ல ராஜா பஞ்சாட்சரம், விஷ்ணுவோட மந்திரங்கள்ல ராஜா அஷ்டாட்சரம். நம சிவாய நமோ நாராயணாய. அதுல இருந்து 2 எழுத்து எடுத்து ராமா அப்படின்னு பேர் வச்சு. ரா அப்படின்னு அஷ்டாட்சரத்துல இருந்தும் மா அப்படிங்கிறத பஞ்சாட்சரத்துல இருந்து விடுத்து வைக்கிறார். இது ஒரு வியாக்கியானம். கம்பர் ரொம்ப நல்லா சொல்லுவாருங்க. அந்த குழந்தைய கையில வாங்கின உடனே தசரதான்னு கூப்பிட்டார். என்னன்னா, இந்த குழந்தை யார் தெரியுமான்னா, என் புள்ளன்னு. உன் புள்ளதான்டா, அதுக்குள்ள ஏதாவது உரிமை கொண்டாடுவாளோன்னு பயம். என் புள்ளதான்டா, உன் புள்ளதான். உனக்கு யார் புள்ளையா வந்திருக்கா தெரியுமான்னா, தெரியாதேன்னா. யார் வந்திருக்கா தெரியுமா? கரா மலையத்தனர் கைத்திரியைத்தே அரா அலை துயல்வோன்யன அண்ணாள் விராவி அளித்தருள் மெய்ப்பொருள் தனக்கே ராமன் என பெயர் நிறுவினன். முன்பு ஒரு சமயம்
கஜேந்திரன்னு ஒரு யானை ஜலம் குடிக்கிறதுக்காக ஒரு குளத்துக்கு போச்சு. போன இடத்துல ஒரு முதல்ல அதை பிடிச்சா அந்த யானைய யாருமே காப்பாத்தல. 1000 வருஷத்துல யாராலும் காப்பாற்றப்படாத அந்த யானை கடைசியில பரமாத்மாவை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ணினது. எல்லாராலையும் கைவிடப்பட்ட அந்த யானைய பரமாத்மா வந்து காண்பி ரட்சிச்சான். பரமஸ்வரூபியா உள்ள பரமாத்மா வந்தார். அந்த யானைய எல்லாராலும் கைவிடப்பட்ட அந்த யானைய எந்த பரமாத்மா ரட்சிச்சானோ அதே பரமாத்மா உனக்கு இங்க பிள்ளையா வந்திருக்கான். கம்பர் எவ்வளவு பெரிய ஒரு கவிஞர் அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லுவார். எவ்வளவு பெரிய பக்தர் அவர். அந்த ஆங்கிள் பார்க்கணும். இந்த 2 விஷயத்தை அவர் நிரூபிக்கிறார். ராமாவதாரத்தோட பிரதான தர்மமே சரணாகத லட்சணம். எல்லாராலையும் கைவிடப்பட்டவனை நான் காப்பாத்துவேன். வரிசையா வரப்போறா எல்லாரும். விபீஷணனை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு ஒத்த காலில் நிற்க போறான் சுக்ரீவன். அவன் சத்ருபட்சத்துல இருந்து வந்திருக்கான், அவனை சேர்த்துக்க கூடாது. அப்ப சொல்றாள் பகவான், பார் விபீஷணா, எனக்குன்னு சில கொள்கைகள் உண்டு. அவன் நல்லவனா கெட்டவனா, புண்ணியம் பண்ணினவனா பாபம் பண்ணினவனா, பணக்காரனா ஏழையா, படிச்சவனா முட்டாளா, இந்த விஷயம் எல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். என்னை பார்த்து என்னை காப்பாத்துன்னு சொல்லிவிட்டா அவனை நான் விட மாட்டேன்.